அண்ணாமலை கையில் எடுத்த போராட்டத்தை அனுமதித்திருந்தால் டிஎம்கே அரசுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அதைவிட அதிக பாதிப்பு அண்ணாமலையினுடைய போராட்டத்தை தடுத்ததால் ஏற்பட போகிறது. இப்போ ஸ்டாலின் முற்றுகையிட போறாங்களா? ஆமாம், அடுத்ததை தான் பண்ண போகிறோம். அடுத்தது இவங்க அதான் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் வந்து அவர் சொன்னார், இது மாதிரி டாஸ்மாக் கடைகள் முன்னால் போராட்டம் நடத்தும். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும் சொல்லுங்கள்? அண்ணாமலை மேலேயே கை வச்சுட்டீங்க. அண்ணாமலையை வந்து வீட்டிலேருந்து வராரு, 1 கிலோமீட்டரில் அவரை தடுத்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏதோ ஒரு ஸ்கூல் பஸ்ஸு எங்கே தான் எடுத்துகிட்டு வந்தாங்களோ தெரியல, வாடகைக்கு ஸ்கூல் பஸ்ஸில் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. சாயங்காலம் வரைக்கும் அண்ணாமலையை ரிலீஸ் பண்ண மாட்டீங்க. எவ்வளோ நாள் தான் நீங்கள் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அதாவதுங்க, ஒரு அறவழி போராட்டம் மக்கள் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அது ஜனநாயக உரிமை. அது நீங்கள் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அறவழி போராட்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது அசம்பாவித போராட்டமாக மாறிடக்கூடாது. நீங்கள் சொல்கிறது அதை பயப்படுறீங்க. நீங்கள் பயப்படுறீங்க. உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல, உங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியல. திருப்பி அதே தான். பாஜக வளருதுன்னா அதுக்கு பாஜக காரணம் இல்லைங்க, இந்த டிஎம்கே தான் காரணம்.